கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க, மன தைரியம் இல்லாதவங்க, ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். இந்த கருட புராணத்தை ரொம்ப புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் முழுசா கேட்கவும் பார்க்கவும் முடியும். கருட புராணம். கருட புராணம்னா என்ன? அதை படிக்கிறதுனால என்ன பலன்? அதை படித்தா என்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கருட புராணம் படிக்கிறதுனால படிக்க முடியாதவங்க மற்றவங்க சொல்லி கேட்கறதுனால ராகு கேது தோஷ நிவர்த்தி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சர்பதோஷம் இருக்கோ அவங்களுக்கு சர்பதோஷ நிவர்த்தி. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்களோட ஜாதகப்படி அவங்கள பாம்பு கடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா இதை படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் அந்த பலன் அவங்கள அந்த பாம்போ விஷ ஜந்துவோ தீண்டாம முழுமையா ரட்சித்து காப்பாத்துது. மகோதரம் அப்படின்ற கொடிய வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும் கொடிய வாயு நோய்களும் வராது. வந்தவர்களுக்கு இதை கேட்க சீக்கிரமே குணமாகும். பகைவரை அழிக்கணும்னு இதை படிக்கும் பொழுது எப்பேற்பட்ட கொடிய பகைவரையும் நிர்மூலமாக்கும். வசீகர தன்மையும் வாக்கு சித்தியும் வித்தைகள்ல தேர்ச்சியும் உடல் வலிமையும் கிடைக்கும். ஆனந்தம் அனைத்தையும் அள்ளித்தரும். இது எல்லாத்துக்கும் மேல கருடனோட அருளையும் பெருமாளோட அனுகிரகத்தையும் பூரணமா பெற்றுத்தரும் இந்த கருட புராணம். நைமிசாரண்யம் அப்படிங்கிற ஊர்ல முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அதுல ஒரு முனிவர், உலகத்துல எதனால ஜனன மரணம்லாம் ஏற்படுது? உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச அப்புறம் உயிரானது சொர்க்க நரகத்தை எப்படி அடையுது? எதனால சிலருக்கு தீராத நோய் உண்டாகுது? சிலர் ஆவியா அலையிறது எதனால? நாம இந்த உலகத்துல பிறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும்? அப்படின்னு நிறைய கேள்விகளை அடுக்கினாரு. சூத முனிவர் கண்ணை மூடி குருநாதரை வணங்கிட்டு, சனகாதிய முனிவர்களே, நீங்க கேட்ட இதே கேள்வியதான் முன்பொரு முறை கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டார். அதற்கு நாராயணன் அளிச்ச விளக்கத்தையே உங்களுக்கு நான் சொல்றேன். கருடனுக்கு பெருமாள் சொன்ன விடைகள் தான் இந்த புராணம். அதனாலதான் இது கருட புராணம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. பாவம் செய்தவன் வறுமையில உழல்றான், புண்ணியம் செய்தவன் செல்வத்துல புரள்றான். ஒரு அருந்த நூலை கூட எடுத்துக்கிட்டு இந்த உலகத்திலிருந்து மேலுலகம் போக முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நிச்சயமா உணரணும். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் மரணிப்பது உறுதி. யமன் வருவதற்குள்ளார தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டும். இதை யாருமே எண்ணி பார்க்கறதே இல்லை. முடிஞ்ச வர நம்மாலான தர்மங்களை செஞ்சு இறைவன் நாமத்தை சொல்லி வந்தாலே மோட்சம் அடையலாம். ஒரு முறை தேவாசுர யுத்தத்துல தேவர்களுக்கு சகாயமா போரிட்டு வெற்றி தேடி தந்தவர் கட்வாங்க மகாராஜா. தேவர்கள் மகிழ்ச்சியோட, உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என் ஆயுளோட முடிவு எப்போ? நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிர் வாழ்வேன் அப்படின்னு கேட்டார் கட்வாங்க மகாராஜா. யமதர்மன் சித்திரகுப்தனை பார்க்க அவர் கணக்கு புரட்டி ஒரு முகூர்த்த காலம்னு சொன்னார், அதாவது 90 நிமிஷம். கட்வாங்கம் உடனே பூலோகம் வந்து எல்லாத்தையும் துறந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே மோட்சத்தை அடைஞ்சார். நாராயணன் நாமமே முக்தியின் திறவுகோள். ஆனா நாராயணனே பூவுலகில அவதரிச்சாலும் குற்றங்களுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ராம அவதாரத்துல வாலிய மறைஞ்சிருந்து அம்பு விட்டார். இதோட பலன் அடுத்த அவதாரத்துல அனுபவிக்க நேர்ந்தது. அதாவது கிருஷ்ணாவதாரத்துல வேடனது கணை பாதத்துல தாக்க உயிர் விட்டார். ராம அவதாரம் ராவணனை வதம் பண்றதுக்காக மட்டும் இல்ல, பிருகு மகர்ஷியோட சாபம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்துல ஒரு முறை திருமால் தன்னோட சுதர்சன சக்கரத்தை ஏவி பிருகு முனிவரோட பத்னியான கியாதியினுடைய கழுத்தை துண்டித்தார். அப்போ உன்னோட மனைவியை இழந்து நீயும் அலைவாயாக அப்படின்னு சாபமிட்டார். அந்த சாபத்தினாலதான் ஸ்ரீராமரா பிறந்து சீத்தையை இழந்து தேடி தவிச்சார் திருமால்.
கர்ம பலன் அனுபவிக்காமல் தீராது. மகரிஷிகளே, ஸ்ரீமன் நாராயணர் கருடனை நோக்கி, குமாரனே, இந்த பூலோகத்தில் 84 லட்சம் யோனி, அதாவது கருப்பையிலிருந்து தோன்றும் உயிரினங்கள் இருக்கின்றன. முதலாவது முட்டையிலிருந்து தோன்றும் அண்டசம் 21 லட்சம். அடுத்தது 21 லட்சம் தாவரங்கள் உற்பத்தியாயின. அவை உற்பிசம். மனிதர்கள், விலங்குகள் என்று கருப்பையில் வளர்வது 21 லட்சம். அவை சராயுசம் எனப்படும். வியர்வையிலிருந்து வெளிப்படுவது ஸ்வேதசம். இந்த 21 லட்சமும் கொசு, அழுகின பொருட்கள், சேறு முதலானவற்றில் ஜனிக்கும் புழுக்கள் முதலியன. ஒரு உயிர் பல பிறவிகள்ல செய்த புண்ணியத்தினால மனுஷ ஜென்மா கிடைக்குது. இது ரொம்ப அரிதான விஷயம். தன் எண்ணங்களை பேச்சால வெளிப்படுத்த மனுஷனால மட்டுமே முடியும். 5 புலன்களையும் சிறப்பா இயக்குற பகுத்தறிவு அப்படிங்கிற 6வது அறிவையும் மனிதனுக்கு தான் இறைவன் கொடுத்திருக்கான். பக்தி, தியானம், யோகம் எல்லாமே மனிதர்களால் மட்டுமே செய்ய முடிந்தவை. காளை, பசு, புறா, கருடன், அன்னம், கிளி, மான், யானை, குரங்கு இவை போன்றவை சின்ன அறிவையே பெற்று வாழ்கின்றன. சுவாமி, யமலோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்று கூறினார் கருடாழ்வார். வைனதேயா, பூலோகத்தில் இருந்து 80,000 காத தூரத்தில் உள்ளது யமப்பட்டினம். அதோட எஜமானன் யமதர்மராஜன். பூவுலகில யார் யாருக்கு ஆயுள் முடிகிறதோ அவங்களோட உயிர்களை எடுத்து வரும்படி தன் தூதர்களை அனுப்புவது அவருடைய வேலை. யம கிங்கரனர்கள் 3 பேர் கருப்பான உருவத்தோட கருப்பு ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு பயங்கரமான தோற்றத்தோட இருப்பாங்க. அவங்க பாசக்கயிறு போன்ற நிறைய ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. ஆயுள் முடிந்த ஜீவனை அவங்க பாசக்கயிற்றால பிணைச்சு இழுப்பாங்க. கட்டவிரல் அளவுள்ள சூட்சம தேகத்துல அந்த ஆத்மாவை அடைச்சிக்கிட்டு யமலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. காலதேவனுக்கு முன்னால அவங்கள நிறுத்தி அந்த காலதேவனோட ஆணைக்காக காத்திருப்பாங்க. யமதேவன் இவங்க வாழ்ந்த இடத்துலயே இவங்களை விட்டுட்டு வாங்க, 12ஆம் நாள் கர்மா முடிஞ்ச பிறகு இவங்களை இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு கட்டளையிடுவார். யம தூதர்கள் தலைவனோட உத்தரவை நிறைவேற்றுவாங்க. காற்றால் ஆன அந்த உயிர் சுடுகாட்டில் தன்னோட சரீரம் எரிக்கப்படுற சிதைக்கு 10 முழ உயரத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்க்கும். புண்ணிய ஆத்மாக்கள் உடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அதை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. பாவ ஆத்மாக்கள் ஓலமிட்டு அழும். உயிர் நீங்க பெற்ற அந்த உடம்ப மயானத்துல கொளுத்திய பிறகு அந்த ஜீவன் வாழ்ந்த இல்லத்துல 12 நாட்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் போடணும். இல்லைனா அந்த உயிர் தான் வசிச்ச வீட்டுக்கு வெளியே நின்னபடி அங்க போவோர்கிட்டையும் வருவோர்கிட்டையும் தன்னோட பசியையும் தாகத்தையும் சொல்லி கதறி அழும். அது தங்கியிருக்கிற 12 நாளும் தன்னுடைய வீடு, வாசல், தான் உபயோகித்த பொருள், பணம், உற்றார், உறவினர் எல்லாரையும் பார்த்து இவ என்னோடவை, இவர்கள் என்னுடையவர்கள்னு கதறி அதால பிரிய முடியாம ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்து போகும். பிண்ட வடிவான யாதனா சரீரம் பெற்ற அந்த ஆன்மா 13ஆவது நாள் யமதூதர்கள் அந்த ஜீவனை பாசக்கைத்தால கட்டி இழுத்து கூட்டிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு 247 காத தூரம் பயணம் செய்தாகணும். இரவு பகல்னு ஓய்வு கிடைக்காத பிரயாணம். பசியும் தாகவுமா அந்த ஜீவனை துன்புறுத்தும். யமலோகம் போற வழியில வைவஸ்வத பட்டினம் வரும். அங்க நடமாடுற பிராணிகள் எல்லாம் பார்த்தா கொலை நடுங்கும். அங்க கொதிக்கிற வெந்நீர் குளங்கள் எல்லாம் பார்க்கலாம். மேகத்திலிருந்து ரத்த மழை பொழியும். தன்னோட மகனோடவோ அல்லது உறவினர்களோடவோ நினைச்சு அவங்களுடைய புலம்பல்கள் ரொம்பவே மோசமா இருக்குமா. ஐயோ மகனே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உனக்கு இது தெரியுமா? கோயிலுக்கு போகாம கூத்தாடி நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கினேனே. தெய்வ நாமாவை சொல்லாம திட்டின நாக்கு இன்னைக்கு புரளவும் மறுக்குதே. தெருவெல்லாம் நெருப்பா கொதிக்குதே. மகான்களை தூஷித்தேனே. இப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கு யாரும் உணர்த்தவே இல்லையே. புராணங்கள் எல்லாம் கட்டுக்கதைன்னு கேலி செஞ்சேனே. ஒரு விரதம் கூட நான் இருக்கவில்லையே. எல்லாரையும் குற்றம் சொல்றதே பெருமைன்னு நினைச்சிருந்தேனே. இப்படி பல விதமா உயிர்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏத்தா மாதிரி ஓலமிட்டு தான் செய்த பாவங்களை நினைச்சு கதரும். அப்போதெல்லாம் யம கிண்கரனர்கள் பேசாம வா அப்படின்னு அதட்டி கையில் உள்ள ஆயுதத்தால துன்புறுத்தி
இழுத்து வருவாங்க. அபூர்வமான மானிட பிறவி கிடைச்சும் நீ பொருள் தேட தீய வழிகளை தான் கடைபிடிச்ச, பிச்சைக்காரங்களெல்லாம் போன்னு விரட்டி அடிச்ச, சகோதரியோட சொத்தை பறிச்ச, கற்பை சூடையாடின, அதர்ம செயல்கள் எல்லாம் செஞ்ச, தண்டனையை அனுபவிக்கும் போது அழுதா ஆச்சா அப்படின்னு அவங்கவங்க புலம்புல இருந்து பாபத்தை கண்டுபிடிச்சு யமதூதர்கள் மிரட்டி ஹிம்சிச்சு கொண்டு வருவாங்க. அப்படியானா அந்த ஜீவன்கள் யமபுரி அடைய எத்தனை காலமாகும் அப்படின்னு கருடன் கேட்கிறார். இப்போ நான் சொன்னதெல்லாம் பாவ ஆத்மாக்களுக்கு. புண்ணியம் எத்தனை அளவு இருக்குதோ அத்தனை சீக்கிரம் யமபுரிக்கு போய்விடலாம். பாவிகள் போக 1 வருஷம் ஆகும். யமபுரிக்கு போகிற அந்த 1 வருஷ காலமும் பலவிதமான நரகங்களை சந்திச்சு ஒவ்வொன்றுத்துலேயும் கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அந்த ஜீவாத்மா யமபுரிக்கு போய் சேரும். 30வது நாள் யாமியம் அப்படின்ற நரகத்துக்கு போவாங்க. அங்கே ஏராளமான பிரேத ஜீவன்கள் கூட்டம் கூட்டமாக அலையும். அடுத்து சங்கமன் ஆளும் சௌரி நரகம். அங்கே இருந்து இரவு பகல் பாராம கற்கள் நிறைஞ்ச முள்ளுக்காட்டு வழியா கட்டி இழுத்துட்டு போவாங்க. யாரெல்லாம் அந்த நிலைமையில என்னால் முடியலன்னு அழுகுறாங்களோ புலம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாட்டையடி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வைதரணி அப்படின்ற கெட்ட நாத்தம் அடிக்கிற ஒரு மோசமான நதி வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வைதரணி நதியில் ரத்தம், சீழ், சிறுநீர், வியர்வை, மலம், இது இல்லாமல் அட்டைப்பூச்சிகளும் புழுக்களும் பூரான்களும் ஏராளமாக இருக்கும். பாவம் செய்கிற ஜீவாத்மாக்களும் பிரேத ஆத்மாக்களும் இந்த நதியில் நெடுங்காலம் மூழ்கி தவிப்பதை தவிர வேற வழியே கிடையாது. பூமியில் வாழ்கிற காலத்தில் பசு தானம் செய்தவர்களுக்கு அந்த பசு இங்கே இந்த வைதரணி நதியை கடக்கிறதுக்கு உதவியை செய்யும். ஒரு ஆன்மா இறந்த பிறகு அவங்களுடைய சந்ததியினர் வைதரணி பசுதானம் நடத்தினா மடிஞ்ச உயிருக்கு, இறந்த உயிருக்கு விமோச்சனம் இருக்கு. இல்லைன்னா நெடுங்காலம் அதில் மூழ்கி தவிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அடுத்து யமகிங்கரர்கள் விசித்திரன் ஆளும் நரகத்துக்கு 7வது மாதம் கொண்டு போவாங்க. எவ்வளோதான் வர மறுத்தாலும் அந்த பிரேத ஜீவனை உள்ள இழுத்து கூட்டி போவாங்க. இறை வழிபாடு செய்யாதவங்களுக்கும் கொடிய பாதகங்கள் செஞ்சவருக்கும் இந்த மாதிரி நரகங்கள் அவங்கள துன்புறுத்தும். பக்குவப்பதம், துக்கதம், நாதக்ராந்தம், அதப்பதம், சீதாப்பரம், இப்படி பலவிதமான நரகங்களை கடக்க வேண்டி வரும். குளிர் எலும்பு கூட உரைய வைக்கிற அளவுக்கு அதிகமான அளவில் சீதாப்பரம்ன்ற நரகத்தில் இருக்கும். தான் வாழ்கிற காலத்தில் கம்பளி படுக்கை தானம் செய்யாதவர்களை குளிர் உடலையே உரைய வச்சிடும். ஆயுள் இருக்கிறவரை செய்கிற தான தர்மங்கள் மட்டும்தான் நம்ம கூட வரும். 12 மாதம் 1 வருட காலம் யமபுரிக்கான பயணம் முடிஞ்சு இப்பதான் யமபுரியான வைவஸ்வத பட்டினத்தில் நுழையுது அந்த ஜீவாத்மாக்கள். அங்கே 12 ஸ்ரவணர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம். விஷ்ணு கருடனுக்கு சொல்றார், யமதர்மன் உயிர்கள் செய்கிற பாவ புண்ணியத்திற்கேற்ப நீதி வழங்கணும்னு என்னால் நியமிக்கப்பட்டவன். ஒரு நாள் யமதர்மராஜன் பிரம்மனிடம் சென்று, என்னால் தனியாக இந்த வேலையை கையாள முடியலை, உதவிக்கு ஆள் வேணும்னு பிரம்மா கிட்ட வேண்டி கேட்க, பிரம்மா 12 ஸ்ரவணர்களை உண்டாக்கி இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஜீவன்களுடைய பாவ புண்ணியங்களை அறிகிற வல்லமை பெற்றவர்கள். 12 ஸ்ரவணர்கள் சொல்ல சொல்ல நித்தமும் சித்திரகுப்தன் பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் எழுதி கொண்டிருக்கிறான். ஜீவனுடைய பாவ புண்ணிய கணக்கு அவனால் படிக்கப்படும். தண்டனைகளை நியமிக்கிறது யமதர்மன். அந்த ஆணைப்படியே யுகங்கள் தோறும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. கருடன் பகவானை பார்த்து, யமப்பட்டினத்துக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த சின்ன நரகங்களே இப்படி இருக்குன்னா அப்போ நரகம்னா என்ன, ஸ்வர்க்கம்னா என்ன, அது எப்படி இருக்கும், நரகத்துக்கு யார் யார் போவாங்க, எந்த மாதிரியான தண்டனைகள் யமதர்மராஜர் கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. வைனதேயா, ஒரு ஜீவன் புண்ணியம் செய்திருந்தால், தானம் செய்திருந்தால் யமபுரிக்கு செல்லும் போது அதனுடைய கர்ம தேகம் அழகாய் காணப்படும். சதா காலமும் யமனுக்கு பக்கத்துல இருக்கும் தர்மத்வஜன் அப்படின்றவன் திருப்தி அடைந்து ஜீவனை பத்தி நல்ல விதமா யமன் கிட்ட எடுத்து சொல்லுவான். பாவிகள் கண்களுக்கு பயங்கரமா சிவப்பேரிய பச்சை நிற கண்களோட தெரியப்படும் யமன் புண்ணியசாலிகளுக்கு கம்பீரமானவனா தெரிவான்.
மிக மிக அரிதான புண்ணிய ஜீவனை சூரிய மண்டல வழியில சத்திய லோகத்துக்கு செல்லும் வரையில யமன் வந்து கூட வழி அனுப்புவான். புண்ணிய ஜீவன்கள் தன் சபையிலேயே வரவேற்பான். அதிகம் புண்ணியம் செய்த ஜீவன் சொர்க்கத்துக்கு போயிரும். நரகத்துல உழல்பவனுக்கு சீக்கிரத்துல மானிட பிறவி கிடைக்காது. பாவம் புண்ணியம் ரெண்டும் கலந்து செஞ்சவங்களுக்கு அவங்க செய்யற விகிதாச்சாரத்தின்படி ஜென்மம் கிடைக்குது. அறிவு, அழகு, செல்வம், புகழ், ஆரோக்கியம் இவை ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு புண்ணியத்தினால அமைது. அங்கஹீனமாக அதாவது உடல் ஊனமின்றி பிறப்பது கூட புண்ணிய பலனே. நீ நரகங்களை பற்றி கேட்டாய். மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் உள்ளன. அதில் 28 வகை கொடிய நரகங்களை பற்றி சொல்கிறேன், கேள்.